எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். இது சாதத்தோடு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். கழுவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பார்த்துடலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது நான் வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும். இப்போ கட் பண்ண முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். இந்த மசாலாவும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்ட குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பு மீடியமான தீயில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கவுத்து போட்டு சேர்த்துக்குங்க. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்து திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரான சுவையில் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.